ஹாய், வெல்கம் டு கைநாட்டு. நான் உங்கள் புகழ். என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் 2 கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 1, நான் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து என்னுடைய கம்ப்யூட்டர் பயணத்தை ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு கேட்பாங்க முதல் கேள்வியாக. 2வது, நானாக கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் எப்படி எழுதுறது அப்படின்னு 2 கேள்வி அடிக்கடி என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 2 கேள்விகளுக்கான விடையாக தான் இந்த எபிசோடு இருக்க போகுது. அதை நோக்கி தான் இந்த எபிசோடு நம்ம பயணிக்க போகிறோம். சரிங்களா? முதல் கேள்விக்கான விடையை பார்ப்போம். முதல்ல இந்த கேள்வியே தப்பு. நான் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்ற கேள்வியே ஒரு தவறான கேள்வி. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை விட ரொம்ப முக்கியமானது, முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்ஸ். ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு எளிமையாக இருக்கோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், என்ன தவற செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஜாவா லாங்குவேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஷார்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு முட்டாள்தனமான வேலையை தயவு செய்து செய்யாதீங்க. எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு எளிமையாக இருக்கோ அந்த லாங்குவேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு நான் எதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு சொன்னால், சின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப எளிமையாக இருக்கும், ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக்கிறதுக்கும் லாஜிக் கற்றுக்கிறதுக்கும். ஸோ சி லாங்குவேஜ்லேருந்து ஆரம்பிங்க. உங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் பெரிய லெவலில் நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. இன்னொரு சுந்தர் பிச்சையாகவோ அல்லது இன்னொரு லாரி பேஜாகவோ அல்லது இன்னொரு பில் கேட்ஸாகவோ உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக ஜாஸ்தி. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் தி சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். முதல் கேள்விக்கான விடை. 2வது கேள்வி, நான் எப்படி ப்ரோக்ராம் நானாகவே எழுதுறது? அதுக்காகத்தான் இந்த சேனலே ஃப்ளோட் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர் சீரியஸ், இந்த சேனலில் இருக்க இந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர் சீரியஸே அதை நோக்கி தான் பயணிக்க போகுது. இந்த பர்டிகுலர் சீரியஸில் ஒரு 50லேருந்து 60 எபிசோட்ஸ் இருக்கும். இந்த 50-60 எபிசோட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். எந்த பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், சிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், எந்த கம்பெனியில் வேணாலும் நீங்கள் தாராளமாக வேலைக்கு போகலாம். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது ப்ரோக்ராமிங்கை விட லாஜிக்ஸ் தான். அந்த லாஜிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் ரொம்ப ஈஸியாக 10 நாளில் நீங்கள் சுலபமாக கற்றுக்க முடியும். ஸோ நம்மளோட பயணமே அதை நோக்கி தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் திங். 2வது முக்கியமான விஷயம், இந்த பர்டிகுலர் சேனல், எங்கள் கைநாட்டு சேனலை பற்றி உங்கள் நண்பர்கள்கிட்ட, கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட், நான் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கிட்டுமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே கற்றுக்கட்டுமே. அது ஒரு பெரிய விஷயம், அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பெரிய லெவலில் அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இதை உதவியாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை தான் அது. ஸோ வாங்க நம்ம ப்ரோக்ராமிங் எழுதுறது எப்படின்றத பார்க்குறதுக்கு போகலாம். ரைட். ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கணும்? முக்கியமான கேள்வி, நிறைய பேர் கேட்குற கேள்வி, நல்ல கேள்வி. இதுதான் ஆக்சுவலாக ஒரு உருப்படியான கேள்வின்னு கூட சொல்லுவேன். ஆக்சுவலாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி 4 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, எதுக்காக ப்ரோக்ராம் எழுதுகிறோம்னு நமக்கு தெரியணும். ஆக்சுவலாக ப்ரோக்ராம்ன்றது எதுக்காக எழுதுகிறோம்னா, கம்ப்யூட்டர் துணையோட அதிவேகமாக நம்மளுடைய கேல்குலேஷன்ஸ் அல்லது கம்ப்யூட்டேஷன்ஸை செஞ்சு நமக்கு தேவையான ரிசல்ட்ஸை கொண்டுட்டு வரதுக்காக தான் ஒரு ப்ரோக்ராமே எழுதுகிறோம். அப்போது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியல மேனுவலாக, அதை கம்ப்யூட்டரால் தான் சால்வ் பண்ண முடியுது அதிவேகமாக. அப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தான் ப்ரோக்ராம் எழுதுகிறோம். அப்போ முதல்ல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, ப்ராப்ளம் என்னன்னு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு திங், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அந்த ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் அனலைஸ் பண்ணணும். பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கான சொல்யூஷன்ஸே கொடுக்க முடியும். பிரச்சனையே தெரியாமல் சொல்யூஷன்ஸ் தேடிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி ரிடிகுலஸ். ஸோ ஃபஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா, பிரச்சனை என்னன்றதை ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அதுதான் முதலாவதாக எழுத போகிறேன். அனலைஸ் வாட்? எதை அனலைஸ் பண்ணணும்? ப்ராப்ளத்தை. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணுறோம்? ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணுறோம். இப்போ எப்படி அனலைஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், இந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. இப்போ அந்த பிரச்சனையை சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அனலைஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிச்சா தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத முடியும். என்ன ரீசனுக்கு சொல்கிறேன்னா, கம்ப்யூட்டர் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர், அதுக்கு என்னப்பா கம்ப்யூட்டரில் கொடுத்துட்டோம்னா அதுவே எல்லா வேலையும் செஞ்சிடும். கண்டிப்பாக கிடையாது. அது செய்வதற்கு நம்ம முன்கூட்டியே உள்ளுக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணி வச்சா தான் செய்யும், அதுவாக செய்யாது. ஏன்னா அதுக்கு நம்மளை மாதிரி அந்த 6ஆம் அறிவு கிடையாது. இட்ஸ் டம்ப் மிஷின், எதுவுமே தெரியாத ஒரு மிஷின் அது. ஸோ அதை நம்ம இயக்கணும். அதை இயக்கணும்னு சொன்னால் முன்னாடியே நம்ம உள்ளுக்குள்ளே ப்ரோக்ராம் எழுதி வைக்கணும், அப்போ தான் செய்யும். அப்போ அந்த சொல்யூஷனை முன்னாடியே நம்ம சொல்லி வச்சோம்னு சொன்னால் தான் கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும், நம்ம பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்கும். ஸோ முதல்ல அந்த சொல்யூஷன் நமக்கு தெரியணும். அந்த சொல்யூஷனை முதல்ல நம்ம தேடணும். எங்கே தேடணும்னா மேத்தமேட்டிக்ஸில் தான் இருக்குது.
கம்ப்யூட்டருக்கான சொல்யூஷன், ப்ரோக்ராமுக்கான சொல்யூஷன், ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கம்ப்யூட்டரில் எங்கே தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸில் தான் இருக்குது. செகண்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்னா மேக்ஸில் ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு பார்க்கணும். பிரச்சனைக்கான ப்ரூஃப்னா என்ன, ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்னு நம்ம உங்ககிட்ட கேட்டோன்னா உடனே நீங்கள் டான்னு பதில் சொல்லுவீங்க. 6 ஆட் நம்பரா ஈவன் நம்பரானா அப்படின்றதுக்குள்ள ஈவன் அப்படின்றவீங்க. 11 ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு கேட்டால் அப்படின்றதுக்குள்ள ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் கம்ப்யூட்டருக்கு அதை இன்புட்டாக கொடுத்து இந்த நம்பர் ஆடா ஈவனான்னு கண்டுபிடின்னு சொன்னால் அதுக்கு தெரியாது. அதுக்கு புரிகிற மாதிரி அதுக்கு சொல்லணும், அதுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அப்போ புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா அதுக்கு புரிய வைக்கிறதுக்கு நமக்கு புரிஞ்சாதான் அதுக்கு புரிய வைக்க முடியும். அப்போ நமக்கு புரியணும்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு பார்க்கணும். ஆக்சுவலாக ஆட் நம்பர் ஈவன் நம்பருக்கு மேத்தமேட்டிக்ஸில் ஒரு ப்ரூஃப் இருக்குது. என்ன ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் ஈவன் நம்பர், அப்படி 2ஆல் டிவைட் ஆகலைன்னா ஆட் நம்பர். இதுதான் அதுக்கான மேத்தமேட்டிக்கல் ப்ரூஃப். எனி நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 2 ஈவன் நம்பர்னு சொல்லுவோம். இஃப் இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 2 அது என்னன்னு சொல்லணும்னா ஆட் நம்பர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் ப்ரூஃப். இது மாதிரி ப்ரூஃப் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டோம். செகண்ட் திங் என்ன பண்ண போகிறோம்னா சில நேரங்களில் அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸில் ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் அ சர்க்கிள்னு கேட்குறோம். பையார் ஸ்கொயர்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரோக்ராமே எழுத முடியும். ஸோ அப்போ நமக்கு அந்த ஃபார்முலா தெரியணும், மேத்தமேட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலா. சில இடங்களில் ப்ரூஃபும் இருக்காது ஃபார்முலாவும் இருக்காது. ஸோ சில இடங்களில் ப்ரூஃபும் இருக்காது ஃபார்முலாவும் இருக்காது. அந்த மாதிரி இடங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளாகவே அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை மேனுவலாக சால்வ் பண்ண முடியுமான்றதை பார்க்கணும். அப்போ என்ன அடுத்தது மேனுவலாக அந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ண முடியுதான்னு பார்க்கணும், கையாலேயே சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா மேக்ஸில் ப்ரூஃப் இருக்கான்னு பார்க்க போகிறீங்க, ப்ரூஃப் இல்லைன்னா ஃபார்முலா எதுவும் இருக்கான்னு பார்க்க போகிறீங்க. ரெண்டுமே இல்லைன்னா மேனுவலாக நம்மளால் சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இது தெரிஞ்சால் தான் அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணவே முடியும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு மேக்ஸில் ப்ரூஃப், ஃபார்முலா அல்லது மேனுவல் ஒர்க். தேர்ட் திங் இதெல்லாம் கடந்து மூன்றாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். இதுதான் அதி முக்கியமான விஷயம். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால் லாஜிக்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லாஜிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும். நான் ஏற்கனவே சொன்னேன் 6ன்னு சொன்னால் ஈவன் நம்பர், 7 ஆட் நம்பர் நீங்கள் சொல்லிவிடுவீங்க. ஆனால் கம்ப்யூட்டருக்கு அந்த அறிவு கிடையாது. அப்போ கம்ப்யூட்டருக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஸோ ஆட் நம்பர் ஈவன் நம்பர், அதாவது அதுக்கு ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் இருந்தது ஆட் நம்பர் ஈவன் நம்பருக்கு? வகுப்பட்டால் ஈவன் நம்பர், வகுப்படலைன்னா ஆட் நம்பர். அப்போ எப்படி வகுப்பட்டுருச்சுன்னு கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கிறது? அப்படி புரிய வைக்க எழுத போகிறோம் பாருங்கள் மேக்ஸில், அதைத்தான் என்னன்னு சொல்கிறோம், இந்த லாஜிக்னு சொல்வோம். அதை புரிய வைக்கிறதுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன், என்னன்றதை பார்த்துக்குவோம். ஃபஸ்ட் எடுத்தவொன்னு என்ன பண்ண போகிறோம், என் அப்படின்னு ஒரு டேட்டா, ஒரு வேரியபிள். வேரியபிள்னா என்னன்றது பார்த்தீங்கன்னா ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கிறது வேரியபிள்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்றது வேரியபிள். இந்த வேரியபிளில் என்ன பண்ணிக்கிறோம், 5 அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சாச்சு. இப்போ n இஸ் ஈக்குவல் டு வாட், 5. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வகுப்பட்டுருச்சா இல்லைன்னு கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோட வேல்யூ என்னன்னு வச்சுக்கிட்டேன் 5. இந்த n அப்படிங்கிறது என்ன டேட்டா வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்ட், அதாவது இன்டீஜர். அப்போ இன்டீஜர் என்னன்னா, இன்டீஜர்னா என்னன்னு நமக்கு குறிப்பாக நமக்கு தெரிஞ்சாகணும். இன்டீஜர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ராக்ஷனல் பார்ட்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 3.14. இப்போ இது ஹோல் பார்ட், இது என்னன்னு சொல்லுவோம் ஹோல் பார்ட். இந்த பார்ட்டை என்னன்னு சொல்லுவோம் ஃப்ராக்ஷனல் பார்ட். இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் பார்ட்ஸே வராத நம்பராக தான் என்னன்னு சொல்லுவோம் இன்டீஜர்னு சொல்லுவோம். அப்போது இந்த n அப்படின்றது என்னது வராது, அதில் 0.5, 0.2, 0.3, 0.0, 0.7, 0.72, 0.83 எந்த நம்பரும் வராது. ஹோல் நம்பராக 5னா 5 தான். அதுக்கப்புறம் என்ன வராது, பாயிண்டே வராது. ஸோ அது மாதிரி ஒரு நம்பர் தான் என்னது இந்த n. அடுத்து இந்த வேல்யூ என்ன பண்ண போகிறேன், கேன்ற ஒரு வேரியபிளால் டிவைட் பண்ண போகிறேன். எதால் டிவைட் பண்ணுறேன்னா 2ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணி கேல வச்சுக்கிறேன். என்ன 2ஆல் டிவைட் பண்ணி எங்கே வச்சுக்கிறேன், கேல வச்சுக்கிறேன். இந்த கேயுமே என்ன தான், இன்டீஜர் தான். அப்போ இந்த கேலையும் என்ன வராது, ஃப்ராக்ஷனல் பார்ட்ஸ் வராது. ஸோ 5/2 என்ன நமக்கு ஆக்சுவலாக கிடைக்கும்னா 2.5.
ஆனால் நான் ஆக்சுவலாக என்னன்னு சொன்னேன், கேன்றது இன்டீஜர்னு சொன்னேன். அப்போ என்ன வராது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க டெசிமல்ஸ் எதுவுமே வராது, ஐ மீன் அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் எதுவுமே வராது. அதனால இது ஆக்சுவலாக ட்ரங்கேட் ஆகிடும். அப்போ கேவோட வேல்யூ என்னவா மட்டும்தான் இருக்கும், 2 மட்டும்தான் இருக்கும். கே வேல்யூ என்னவா இருக்காது. இப்போ இதை அழிச்சிடறோம். இப்போ கே வேல்யூ என்ன தான் இருக்குது, 2.5 வந்தது என்னவா மாறிடுச்சு, 2 மாறிடுச்சு. ஏன்னா கே இஸ் அன் இன்டீஜர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன், m ஈக்குவல் டு கே இன்டூ 2. ஆக்சுவலாக நம்ம மேக்ஸில் வந்து இப்படி போட்டோம்னா இன்டூ, கம்ப்யூட்டரில் இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் தான் இன்டூ. ஸோ கம்ப்யூட்டரில் என்னது, ஆஸ்ட்ரிக் சிம்பிள் தான் இன்டூ. ஸோ கே இன்டூ 2, ஏற்கனவே கேக்கு வேல்யூ 2, 2 இன்டூ 2 இங்கே என்ன கிடச்சிரும் 4. ஸோ ஃபஸ்ட்டு n 5 இருந்துச்சு, அதை 2ஆல் வகுத்தேன், 2 கிடச்சிருச்சு. 2.5ல் 0.5 ட்ரங்கேட் ஆயிரும். ஏன்னா n வந்து கே வந்து இன்டீஜர், அடுத்து m இன்டீஜர் தான், மல்டிப்ளை பண்ணுற என்ன தான் கிடைக்குது, 4 கிடைக்குது. அடுத்தது ஆர், ஆக்சுவலாக ஆர் இதுதான் வந்து ரிமைண்டர்னு வச்சுக்கோமே, ஆர் அதுக்கு தான் ஆர்னு போட்டிருக்கேன். n வேல்யூ மைனஸ் m வேல்யூ. n ஆக்சுவலாக என்ன வேல்யூ இருந்தது 5, மைனஸ் mல என்ன வேல்யூ இருந்தது 4. இப்போ ரிசல்ட் என்ன கிடைக்கும், எனக்கு 1 கிடைக்குது. இதுதான் ரிமைண்டர். இப்போ கம்ப்யூட்டருக்குள்ள என்ன பண்ணேன், அந்த ரிமைண்டரை எடுத்துட்டேன். இந்த ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னு சொன்னால் அது வகுப்பற்றுச்சுன்னு அர்த்தம். 0 வரலன்னா கண்டிப்பாக என்ன தான் வரும், 1 தான் வரும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எந்த நம்பரை 2ஆல் வகுத்தாலும் ரிமைண்டர் ஒன்று 0 வரும் அல்லது 1 வரும். இதை தவிர வேறு நம்பர்ஸ் வரவே வராது. நீங்கள் வேணால் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இந்த 3 லைன் எழுதுனேன் இல்லையா, கோடிங், ஐ மீன் ஒரு சின்ன மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷன். இந்த 3 லைனுக்கு பேர் தான் லாஜிக். இந்த 3 லைனுக்கு பேர் தான் என்னது, லாஜிக். அப்போ இந்த லாஜிக்ன்றது மேக்ஸ், இது வந்து பிஎஸ்சி மேக்ஸ் அல்லது எம்எஸ்சி மேக்ஸ் அல்லது இன்ஜினியரிங் மேக்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சாங்க. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லிடுறேன், 9ஆம் வகுப்பு மேக்ஸ் தெரிந்தால் மட்டும் போதும். கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு மேலே தேவையே கிடையாது. பிஹெச்டி வரைக்கும் பண்ணலாம். 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தெரிஞ்சால் பிஹெச்டி வரைக்குமே பண்ணலாம். இட் இஸ் வெரி 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 ஈஸி. ஸோ அந்த லெவல் மேக்ஸ் தெரியும். இது வந்து 4வது 5வது மேக்ஸ் தான், 3வது மேக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அந்த மேக்ஸ் தெரிஞ்சாலே இந்த ப்ரோக்ராமை செஞ்சிடலாம். நான் சொன்ன ஆட் ஈவன் ப்ரோக்ராமை. ஸோ இந்த லெவல் தான் இருக்கும் கோடிங்ன்றது, பெருசாலாம் கிடையாது. எல்லாரும் வந்து அது ஒரு கம்ப சூத்திரமாக நினச்சிட்டு இருக்காங்க. நத்திங் சச். 2 + 3 = 5 எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரி கோடிங் எழுதுறது. ஆனால் புரிஞ்சுக்கிட்டா, அதை ஃபண்டமெண்டலை தெரிஞ்சுக்கிட்டா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ நான் நடத்திட்டு இருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதே வந்து 0 வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா. இதே n ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துக்குவோம். இது இன்டீஜர் தான், எல்லாமே இன்டீஜர் தான். k ஈக்குவல் டு n/2, ஆக்சுவலாக என்ன கிடைக்கும் 3. அடுத்து m ஈக்குவல் டு k இன்டூ 2 என்ன கிடைக்கும் 6. ஆர் ரிமைண்டர் ஈக்குவல் டு n மைனஸ் m என்ன கிடைக்கும் 6 மைனஸ் 6 which is equal to எவ்வளவு 0. இப்போ ரிமைண்டர் என்ன கிடைச்சிச்சிங்க 0. அப்போ வகுப்பற்றுச்சின்னு அர்த்தம். 1 வகுப்படலன்னு 2ஆல் என்ன ஆகலை, வகுப்படலன்னு அர்த்தம். இங்கே என்ன பண்ணிச்சு 6 போட்டவொடனே வகுப்பற்றுச்சின்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்கிறதுனா இங்கே பாருங்க, 5 2ஆல் வகுக்கிறோம், 2 4, மீதம் என்ன 1, மீதம் என்ன 1. இந்த 1 எடுக்கிறதுக்கு தான் இந்த 3 வரி. அடுத்தது அதே இது 6 2ஆல் வகுக்கிறோம், 3 6, மீதம் 0. இந்த மீதத்தை எடுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், இந்த 3 வரியில் எழுதுகிறோம். இந்த 3 வரியில் எழுதுறது தான் என்னன்னு சொல்கிறோம், லாஜிக்னு சொல்கிறோம். இந்த லாஜிக் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் யார் வேணாலும் மிகப்பெரிய ப்ரோக்ராம், மிகப்பெரிய உயரத்தை என்ன பண்ணலாம், அடையலாம். இந்த லாஜிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருங்க. எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம். இப்படின்றதுல 10 நாள் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கலாம். ஆனால் எது ஸ்ட்ராங்காக இருக்கணும், லாஜிக்ஸில். இப்போ புரியுதுங்களா? 3வது பாயிண்ட் லாஜிக். 4வது பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம். இப்போ இதை அழிச்சிடுறேன். 4வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2வது லாஜிக்கு, ஐ மீன் 3வது லாஜிக்கு, 4வது டேட்டா. ஸோ இப்போ லாஜிக் எழுதிட்டேன். இந்த லாஜிக்கை வந்து கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் ஆக்கணும். கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் ஆக்கணும்னா எத்தனை டேட்டா தேவைப்படுது, என்ன டைப் ஆஃப் டேட்டா தேவைப்படுதுன்றது தெரியணும். அப்போ இதில் ஆக்சுவலாக எத்தனை டேட்டா தேவைப்பட்டுச்சுன்னா n k m r. இப்போ இதில் ஆக்சுவலாக எத்தனை டேட்டா தேவைப்பட்டுச்சு 4. அதாவது டேட்டான்னு எதை சொல்கிறேன்னா வேரியபிள்னு சொல்கிறேன். 4 வேரியபிள் அல்லது 4 டேட்டா தேவைப்பட்டுச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் என்னது 4. அப்போ இந்த டேட்டாவில் என்ன முதல்ல தெரியணும், நம்பர் ஆஃப் டேட்டா. இதில் என்னன்னு தேவைப்பட்டுச்சு 4. செகண்ட் திங் என்ன தேவைப்படும்னா
டைப் ஆஃப் டேட்டா. என்ன டைப் இது எல்லாமே? இன்ட். அப்போ டைப் ஆஃப் டேட்டா என்னது? இன்ட். அவ்வளவுதான். இது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் யார் வேணாலும் ப்ரோக்ராம் எழுதலாம். ஆனால் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த 4 விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எழுதணும். இப்படி எழுதி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஆக்சுவலாக அல்காரிதம். ஆனால் காலேஜில் ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா அல்காரிதம்னு ஒரு லாக் நோட்டில் ஸ்டார்ட், fetch one number, get a number, multiply this number by this, add this number by this, சும்மா ஒரு 10 ஸ்டெப் எழுதி வச்சு அதான் அல்காரிதம். அது அல்காரிதம் கிடையாது. அது தியரிட்டிக்கலாக நீங்கள் படிக்கிறதுக்கு. உண்மையிலேயே நீங்கள் கோடிங் எழுதணும்னா இது மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க, வாட் இஸ் யர் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிக்கிறது மேக்ஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே மேக்ஸில் தான் உண்டு. ப்ரூஃப் இருக்கா, ஃபார்முலா இருக்கா, மேனுவல் திங் மேனுவலாக பண்ண முடியுமான்னு பாருங்கள். அடுத்தது லாஜிக். இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த லாஜிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாலே செம சக்ஸஸ், பெரிய சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராமராக நீங்கள் வந்துடுவீங்க. 4வதாக கடைசியாக நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், நம்பர் ஆஃப் டேட்டா, டைப் ஆஃப் டேட்டா. இது நானும் தெரிஞ்சவொன்னே யார் வேணால் என்ன பண்ணலாம்? ப்ரோக்ராம் எழுதலாம். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராம் தான். இப்போது நம்ம பார்த்த விஷயங்கள், அதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும்னு ஒரு 4 விஷயம் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வாட்டி அதை நல்லா கவனித்து பாருங்கள், ஊர்ந்து கவனிங்க, உள்வாங்குங்க. நீங்களும் ஒரு பெரிய ப்ரோக்ராமராக மாறிடலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற கம்ப்யூட்டர் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நீங்கள் உடனே அதை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட், நான் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே கற்றுக்கட்டும். லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் கமெண்ட்ஸுக்கெல்லாம். பாய். அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது கண்டிப்பாக ப்ரோக்ராமில் தான் சந்திக்க போகிறோம். எப்படி ப்ரோக்ராம் எழுதுறதுன்னு ப்ரோக்ராம்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கவே போகிறோம். நெக்ஸ்ட் டைம் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புகழ்.